Very good evening to all. So in last class, where you stopped? Shrinkage limit, sir. முடிச்சிங்களா? எது வரைக்கும் எழுதிருந்தீங்க? WG equal to SNT அந்த equation வரைக்கும் finish பண்ணிருக்கோம் சார். இல்ல. G Up into to W. Okay. மேல இருக்கிற அந்த liquid limit or plastic limit. Shrinkage limit full முடிச்சு. Yes sir. Okay. Finish sir full. Okay. இந்த கிராஃப் வரையல கிராஃப் நீங்க ரஃபா போட்டீங்க சார், அவ்வளவுதான் கிராஃப். நம்ம இன்னும் இந்த நோட்ஸோட இன்னும் காப்பி பண்ணல. நீங்க வரையல கரெக்ட்டா? No. So take down the graph now, which is very important. Then you can proceed. Once again, I'll display the graph. You copy, then we'll move to the next concept. Can you see the screen? Sir, zoom பண்ணுங்க சார். Wait. Can you see now? Yes sir. தெரியுதா? ரொட்டேட் பண்ணிட்டேன். கிராஃப் தெரியுதா? Right side the graph இருக்கா? Yeah, please copy the graph. Students, can you hear me? Please respond. Can you hear me? Yeah. Students, have you copied? Copy பண்ணிட்டீங்களா? 2 minutes, sir. Okay. Completed, sir. 2 minutes, sir. Is it done? அடுத்து காப்பி பண்ணிட்டீங்களா? Finished, sir. Finished. பூபதி? So, yes, sir. Completed, sir. Yes. Let's move to the next topic, next concept. Now we'll move to the next concept, isn't it? So next பாத்தீங்கன்னா இந்த அட்டர்பர்க் லிமிட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் இருக்கு. சரியா? அது இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்லயும் கேட்பாங்க. ஓகே. So next important topic is first இந்த ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ஐபி. ஐபினா என்ன இண்டெக்ஸ்? எனிவன்? What is IP? Respond. Plasticity index. Yeah, this is known as plasticity index. Okay, which is nothing but the difference in liquid limit minus plastic limit. சரியா? So IP is given by liquid limit minus plastic limit. Plastic limit எப்போதும் நெகட்டிவா இருக்காது. ஓகே, ஒருவேளை நெகட்டிவ் வந்துச்சுனாலும் அது என்னன்னு எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா that should be rounded off to 0. Okay, 0. Plasticity index எதை பத்தி என்ஹான்ஸ் பண்ணுது, எதை பத்தி பேசுது அப்படின்னா ஒரு சாயிலோட பிளாஸ்டிசிட்டி எக்ஸ்பிளைன் பண்றது அந்த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸோட physical significance. Okay, this speaks about the plasticity of any soil. சரியா? ஒரு plasticity of soil பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எவ்வளவு plasticity இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா we should calculate the plasticity index so that நம்ம சாயில் என்ன பண்ணலாம், எந்த ஒரு ரப்சரும் இல்லாம டிஃபார்ம் பண்ண முடியுது. நீங்க நினைச்ச ஷேப்க்கு டிஃபார்ம் பண்ண முடியுது எந்த ஒரு ரப்சரும் இல்லாமனா அதான் plasticity. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதான் plasticity index. புரியுதா? Are you following? Respond. Yeah. Sir. ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளே ஃப்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வைங்களேன். கிளே ஃப்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸா லிக்விட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? கிளே அதிகமாக இருந்துச்சுன்னா லிக்விட் லிமிட்டும் அதிகமாகும். சரியா? ஸோ அப்போ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்ன்றது என்ன? லிக்விட் லிமிட் மைனஸ் Plastic லிமிட். ஸோ இப்போ லிக்விட் லிமிட் அதிகமாச்சுன்னா ஸோ இப்போ ஏற்கனவே 3 - 2 இருக்கலாம் 1. இப்போ அது இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 6 - 2 இஸ் ஈக்குவல் டுனா என்ன? 4. அப்போ இந்த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் என்ன ஆகுது? ஆப்வியஸா வாட் இஸ் ஹேப்பனிங் டு தி ஐபி? லிக்விட் லிமிட் இன்க்ரீசஸ், ஐபி இன்க்ரீசஸ். கரெக்டா? ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. கொஞ்சம் புரியுதா? ஸோ அப்போ ஒரு சாயில கிளே ஃப்ராக்ஷன் அதிகமா இருந்தது அப்படின்னா என்ன இன்க்ரீஸ் ஆகும்? லிக்விட் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். லிக்விட் லிமிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட். இது எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? அப்ப இதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்? பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா
பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாமா? ஏன்னா கிளேயோட சைஸ் வந்து இருக்கலே கம்மியா, பார்ட்டிகல் சைஸ் ரைட் கம்மி. ஸோ அப்ப 0.002. ஆமா, இப்போ பார்ட்டிகல் சைஸ் வந்து குறையுது, பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் சாயில் குறையுதுன்னா வாட் இஸ் ஹேப்பனிங் டு த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்? தட் இஸ் ரைஸ் ஆகும். இன்க்ரீசிங். கரெக்டா? அடுத்து இப்போ ஆர்கானிக் சாயில் இருக்குன்னு வைங்களேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இப்போ ஆர்கானிக் சாயில் இருக்கு அப்படின்னா, ஸோ ஆர்கானிக் சாயிலுக்கு லிக்விட் லிமிட்டும் அதிகம், ஆனா அதே சமயத்து பிளாஸ்டிக் லிமிட்டும் அதிகம். புரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? லிக்விட் லிமிட் Yes, இன்க்ரீஸ் sir. ஆகணும், ஆனா பிளாஸ்டிக் லிமிட் இன்க்ரீஸ் ஆகும். பிளாஸ்டிக் இண்டெக்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? வாட் வில் ஹேப்பன்? 0 ஆகாதா சார்? ரெண்டுமே ஜீரோ increase ஆகும். கிடையாது, இன்க்ரீஸா No டிக்ரீஸா? change. No change. Stable ஆ அப்படி கிடையாது, சேஞ்ச் ஆகும். இன்க்ரீஸா டிக்ரீஸா அதை மட்டும் சொல்லுங்க. டிக்ரீஸ் சார். அப்படின்னா ஆப்வியஸா டிக்ரீஸ் ஆகும். இப்ப அப்ராக்சிமேட்டா ஒரு 5 ஒரு 1 எடுத்துக்கலாம். சரியா? இது இன்க்ரீஸ் ஆகுது 6, இது இன்க்ரீஸ் ஆகுது ஒரு 4ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் என்ன ஆகுது? அது ஃபால் குறையுது. ஆகுது, இது ரைஸ் ஆகுது சார். ஆமா ஆமா, சார். ஸோ ஆப்வியஸா குறையுது. ஸோ அப்ப ஆர்கானிக் சாயில்ல லிக்விட் லிமிட்டும் அதிகமாகும், பிளாஸ்டிக் லிமிட்டும் அதிகமாகும். ஸோ அதனால ஆப்வியஸா அது ரெண்டு எஃபெக்ட்னால பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் என்ன ஆகும்? இட் வில் டிக்ரீஸ். ஓகே, ஸோ அதனால ஆர்கானிக் சாயிலுக்கு எல்லாத்துக்குமே பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வந்து லோவா தான் இருக்கும். ஓகே, ஆர்கானிக் சாயில் will always have low plasticity index. அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து சார் இது ஏன் ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து தான் பண்ணணும். அதெல்லாம் ஏன் ஃபால் ஆகுதுன்னு எந்த ஒரு ரீசன்லாம் கிடையாது. You ஓகே should சார். find the liquid limit of each and every soil by using the test or procedure. இதுக்கு எந்த பேசிஸும் கிடையாது. எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு தான் நம்ம பண்ணணும். அது ஏன் ஓகே குறையுதுன்றது ஓகே சார். எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் சொல்ல முடியும். சரியா? ஓகே சார். Fine. இப்போ அடுத்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒருவேளை அட்மிக்சர் ஆட் பண்றேன் சாயிலுக்கு அப்படின்னா, if I am adding admixture to the soil, okay, for example sodium base add பண்றேன், சோடியம் பேஸ் ஆட் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்னா பிளாஸ்டிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே அப்சர்வேஷன் வந்து சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க சோடியம் பேஸ் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா பிளாஸ்டிசிட்டி என்ன ஆகும்? பிளாஸ்டிசிட்டி வில் இன்க்ரீஸ். இதே சோடியம் குளோரைடு ஆட் பண்றீங்க அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி வந்து இட் வில் டிக்ரீஸ். சோடியம் இன் ஃபார்ம் ஆஃப் பேஸ்ல ஆட் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா பிளாஸ்டிசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி விடும். இதே சோடியம் குளோரைடு ஆட் பண்றீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா பிளாஸ்டிசிட்டி வாட் வில் ஹேப்பன்? வாட் இஸ் ஃபால் டூயிங்? ஆகும் சார். டிக்ரீஸ் ஆகும். that will decrease the plasticity. Okay, அப்ப இது மிட்ல கெமிக்கல் ரியாக்ஷன் எதனா நடக்குமா சார்? இப்போ நான் சோடியம் ஆமா போடும்போது நமக்கு ரேஸ் ஆமா உள்ள நடக்கும். சரியா? ஓகே ஓகே ஓகே, அடுத்து ஸோ இப்போ லிக்விட் லிமிட் வந்து லிக்விட் லிமிட்டும் அதிகமா இருக்கு ஒரு சாயிலுக்கு, பிளாஸ்டிக் இண்டெக்ஸும் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை வந்து ஃபேட் கிளே அப்படின்னு சொல்லுவோம். அங்க வந்து என்ன பண்ணும்? லிக்விட் லிமிட் மட்டும் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் இங்கே லிக்விட் லிமிட் அண்ட் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஸோ அதே மாதிரி லிக்விட் லிமிட்டும் கம்மியா இருக்கு, பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் கம்மியா இருக்குன்னா என்ன கிளேன்னு சொல்லுவோம்? லீன் கிளே. கரெக்டா? எப்போ ஒரு சாயில வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் எப்போ ஒரு சாயில நான் பிளாஸ்டிக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம்னா நான் பிளாஸ்டிக் சாயில். சரியா? எப்போ ஒரு சாயில நான் பிளாஸ்டிக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம்னா லிக்விட் லிமிட் வந்து 20% கீழேயே இருக்கு அப்படின்னா அந்த சாயில் நம்ம என்ன பண்ணிடலாம்? என்ன சாயில்னு சொல்லலாம்? What is that soil? Response. ஸ்டேட்ல இருக்குறதுன்னு சார் சொல்லுவாங்க. நான் பிளாஸ்டிக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? லிக்விட் லிமிட் வந்து 20% கீழேயே இருக்கு எப்போதுமே அந்த சாயிலுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சாயில் வந்து ஒரு நான் பிளாஸ்டிக் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல ஒரு சாயிலுக்கு வந்து லிக்விட் லிமிட்டும் பிளாஸ்டிக் லிமிட்டும் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னா அது வந்து சாண்டா இருக்கும். சரியா? கிளேயா இருக்காது.
ஓகே, this is about this. இப்போ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ்க்கு ஒரு சில மெஷர் இருக்கு. ஸோ ஐபி இஸ் ஈக்குவல் டு லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். ஸோ அப்போ அந்த வேல்யூ பொறுத்தது என்ன கன்சிஸ்டன்சி அப்படின்றது சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0. ஸோ 0னா நான் பிளாஸ்டிக், நான் பிளாஸ்டிக்னா sand and gravel. அடுத்து less than 7% இருந்ததுன்னா low plastic. நெக்ஸ்ட் 7 to 17% இருந்ததுன்னா மீடியம் பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் greater than 17% இருந்ததுன்னா highly plastic. That's it. Any doubt on this? No, sir. No, sir. பூபதி, ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போலாமா? Clear, sir. ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஒன்று வந்து லிக்விடிட்டி இண்டெக்ஸ், இன்னொரு இண்டெக்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதில் ரெண்டுல ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இன்னொன்று வந்து அதுல இருந்து டெரைவ் பண்ணிக்கலாம். சரியா? நான் எப்போதுமே கன்சிஸ்டன்சி தான் ஞாபகம் வச்சுக்குவேன். உங்க விருப்பம், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க ரெண்டுல எது வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ரெஸ்பாண்ட். சி, இந்த ரெண்டு இண்டெக்ஸ்ல ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், இன்னொன்று டெரைவ் பண்ணலாம். ஏன்னா sum of consistency index and liquidity index is equal to 1. So அப்ப இன்னொன்னு என்ன பண்ணோம்? 1 minus பண்ணிக்கணும் ஒண்ணுல இருந்து. ஒன்னு Yeah. மைனஸ் So I always remember consistency index. So consistency index is nothing but difference in liquid limit minus water content by plasticity index. Okay. So this ratio will give us the measure of consistency index. So consistency index என்றது liquid limit minus natural water content by plasticity index. So what is plasticity index? liquid limit minus plastic limit. Liquid limit minus plastic limit. So if you remember this index, obviously you can derive the IL. So we know that IC plus IL is equal to 1. Then what is the value of IL? IL is equal to 1 minus IC. Yes, right? Yes, sir. So liquid index எப்படி கண்டுபிடிக்கணும்? 1 minus liquid limit minus natural water content by liquid limit minus plastic minus limit. plastic limit. Correct? Cross multiply. So cross multiply, you will get liquid limit minus plastic limit. minus liquid limit plus water content Minus into minus will become plus natural water content by liquid limit minus plastic limit. Liquid So we limit cancel this. Liquidity index equal to natural water content minus plastic limit by plasticity index. புரிஞ்சுதா? Is it clear? Yes, So sir. this makes a difference between liquidity index and consistency plasticity index. Okay. So இது ரெண்டுமே வந்து கன்சிஸ்டன்சியை பத்தி பேசும். டைரக்டா கன்சிஸ்டன்சி ஆஃப் பிளேய பத்தி அது எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெஸ்பாண்ட். இஸ் இட் கிளியர்? Yes, sir. Yes, sir. ஃபைன். சோ இப்போ இந்த ரெண்டுத்தோட வச்சு இந்த சாயில் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? Yes, sir. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? எனி டவுட் on this? வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா கேட்பாங்க, எல்லா எக்ஸாம்லயும் கேட்போம். ஈஸி கான்செப்ட். நெக்ஸ்ட் போலாமா? Yes, sir. Fine. Fine, இதனையா? So இப்ப one second. Just recollect this graph. See. So case 1, ஒருவேளை
லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கு அப்படின்னா வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் லிக்விடிட்டி இண்டெக்ஸ் தட் இஸ் given by அது வாட்டர் கண்டென்ட் ரிலேஷன்ல வருமா சார்? first listen. Okay. So what is the meaning? The IL is greater than 1. So what is the meaning? Natural water content minus plasticity by liquid limit minus plastic limit. சரியா? So இப்போ first case is natural water content is greater than liquid limit. So அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ the natural water content எதை விட அதிகமா இருக்கு? The water content எதை விட அதிகமா இருக்கு? The liquid limit, the plastic limit, the shrinkage limit. கரெக்டா? சொல்லுங்கப்பா. What is the first case? First case வந்து water content இந்த liquid limit விட அதிகமா இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ natural water content greater than liquid limitனா இது என்ன ஸ்டேட்ல இருக்கு? என்ன ஸ்டேட்ல இருக்கு? லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. லிக்விட் ஸ்டேட் ஆஃப் சாயில். கான்செப்ட் புரியுதா? ஒன்ஸ் சொன்னா சார், ஒன்ஸ் சொல்லுங்க சார். Okay, fine. No issues. Listen here. Natural water content இது வந்து என்னமா? இது வந்து நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் வந்து கிரேட்டர் than லிக்விட் லிமிட்டா இருக்கு அப்படின்னா இங்கே தானே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். கரெக்டா? எஸ் சார். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு லிக்விட் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் than 1 இருக்கும். சொல்ல புரியுதா? கிளியர் சார். கிரேட்டர் than 1 இருந்துச்சுன்னா அது என்ன ஸ்டேட்ல இருக்கு? லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அப்போ நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் லிக்விட் லிமிட்டோட அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா இந்த சாயில் வந்து சாயிலோட கன்சிஸ்டன்சி என்ன? லிக்விட் ஸ்டேட்டு. ஓகே, லிக்விட் ஸ்டேட். எஸ் சார். and the liquidity index will be greater than 1. Is it clear? Yes sir. புரியுதா? So case 2 வந்து எதுவும் காப்பி பண்ண வேணாம், பாயிண்ட்ஸ் தான். case 2 வந்து லிக்விட் லிமிட்டும் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சார் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ LL மைனஸ் PL பை LL மைனஸ் PL ஆயிடுமா? சொல்லுங்கப்பா. சார் ரெஸ்பாண்ட் Plasticity index. Plasticity index கேந்திரது ஒண்ணு கிடைக்கும். IP. வாட்மா? Plasticity index. இல்லம்மா, வாட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் லிக்விடிட்டி இண்டெக்ஸ்? நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் Natural water content minus minus plastic plasticity, limit plastic by limit liquid. by plasticity index சார். ஆமா. ஸோ இப்போ இது என்ன கண்டிஷன் சொன்னா லிக்விட் லிமிட்டும் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நேச்சுரல் வாட்டர் பதிலா LLன்னு போடுங்க. அப்போ இது என்ன ஆயிடும்? சார் கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். ஆமா, 1 அப்படின்னா திஸ் இண்டிகேட்ஸ் வாட்? கரெக்டா இங்க இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருக்கு. இப்படி இருந்ததுன்னா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா தட் இண்டிகேட்ஸ் கரெக்டா நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்கப்பா? லிக்விட் லிமிட்ல இருக்கு. அப்ப இதுதானே அந்த பாயிண்ட்? ஆமா சார். சொல்லுங்க. So this indicates very soft condition. Okay. Okay sir. Is it clear? Yes sir. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, இது எல்லாருக்கும் புரியுதா? இந்த கிராஃப் இன்ஃபரன்ஸ் புரியுதா? சார் 1 எப்படி அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல இருக்குன்னு எப்படி சொல்றோம் சார்? லிக்விட் வாட்டர் கண்டென்ட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் தி வேல்யூ? 1 அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லல. நேச்சுரல் இது என்ன கேஸ்க்கு 1 வருது? For which case you are getting 1? என்ன கேஸ் இது சொல்லுங்க. ஓகே சார். LL கண்டிஷன் லிக்விட் லிமிட்டும் வாட்டர் கண்டென்ட்டும் நேச்சுரல். சோ அப்ப இதுதானே அந்த கண்டிஷன். திஸ் இஸ் தி கண்டிஷன் when water content is equal to liquid limit. புரியுதா? So this is the value. Okay, that is why I am saying that is a particular. Okay. உபதி புரியுதா உங்களுக்கு? Yes sir. Understood. Next case போலாம். இப்போ லாஸ்ட் கேஸ் வந்து நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட் வந்து பிளாஸ்டிக் லிமிட்டுக்கு இருக்குன்னு வைங்களேன். அப்ப எங்க இருக்கும் நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட்? பிளாஸ்டிக் லிமிட்னா எந்த பாயிண்ட்ல இருக்கும் சொல்லுங்க? அந்த இது பிளாஸ்டிக் லிமிட்ல எண்டிங்லயும் பிளாஸ்டிக் லிமிட் ஸ்டார்ட்லயும் இருக்கும் சார். கரெக்ட்டா பிளாஸ்டிக் லிமிட்ல இருக்கும். ஆமா சார். சோ அப்ப அதுதான் கேஸ் 3. சும்மா ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேவா? எப்படி சேஞ்ச் ஆகும்? கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ஈக்குவல் டு பிளாஸ்டிக் லிமிட் அப்படினா சோ அப்ப வாட் இஸ் IL? பிளாஸ்டிக் லிமிட் minus plastic limit by அப்போ liquid limit minus plastic limit 0. சோ liquid limit 0 ஆயிடுச்சு அப்படினா ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து
லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னா சாயில் வந்து லிக்விடா இருக்குன்னு அர்த்தம். லிக்விடிட்டி இண்டெக்ஸ் கம்மியாக கம்மியாக அதோட லிக்விடிட்டி வந்து குறையுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இஸ் இட் கிளியர்? Yes, sir. ஸோ Yes, sir. கேஸ் 4 வந்து பாத்தீங்கன்னா natural water content is equal to shrinkage limit less than plastic limit. அப்ப IL is equal to natural water content minus plastic limit by liquid limit minus plastic limit. அப்ப இந்த இடத்துல less than plastic limit minus plastic limit by liquid limit minus plastic limit போட்டீங்கன்னா நெகட்டிவ்ல வருமா? less than plastic limit. Yes, sir. இது 3 அப்படின்னா அது 2 அப்படின்னா நெகட்டிவ்ல Yes, sir. வருமா? ஸோ நெகட்டிவ்னா less than 0. அப்ப செமி சாலிட். புரியுதா? ஸோ லிக்விடிட்டி இண்டெக்ஸ் குறைய குறைய அது என்ன ஆகும்? சாலிடா மாறும். அதிகமா ஆக ஆக லிக்விடா மாறும். புரியுதா? Stephen. Yes, sir. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எனி டவுட் ஆன் திஸ்? சார் சார் ஒரு ரெக்வஸ்ட் சார். இப்போ நம்ம சொல்லுங்க. கேஸ் பார்த்தோம்ல சார், அது மட்டும் தனியா ஸ்கிரீன்ல ரைட் பண்ணி அது என்னென்ன அந்த கேஸ் மட்டும் அது நீங்க எல்லா தனியா ரைட் பாயிண்ட்ஸும் பண்றீங்களா இருக்குமா? சார்? எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கே. ஓகே ஓகே சார். அதுலயே ஓகே இருக்கும். சார். நான் அந்த நோட்ஸ் தரல, ஓகே சார். அதுல இருக்கதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, ஸோ ஓகே சார். அது பாருங்க, புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் நான் எழுதி போடுறேன். வேண்டாம். ஓகே ஓகே சார். ஓகே ஃபைன். ஸோ இது ரஃபா எழுதுறேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் புரிஞ்சா? பூபதி இது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே அவ்வளவுதான், சார். 4 கேஸ். கிளியர் சார். ஓகே. ஸோ இப்போ ஒரு சில கிராஃப்ஸ் இருக்குது, எக்ஸாம்ல கேட்போம். ஸோ இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ், ஸோ ஒரு சாயிலுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் வெர்சஸ், இப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்து அது எவ்வளோ ஷியர் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்க சாயில் இல்லை நெகட்டிவா இருக்க சாயில் இருக்கு, அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு கிராஃப். ஸோ ஆப்வியஸா நெகட்டிவ் அப்படின்னா அது சாலிட், செமி சாலிட், கரெக்டா? எஸ் சார். ஸோ இப்போ பிரிட்டில் நேச்சரா இருக்கும். இல்லை அதோட ரேஞ்ச் வந்து 0ல இருந்து 1க்குள்ள இருக்கு அப்படின்னா, அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெயின் கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஷார்ப்பா ஃபாலோ ஆகாம இந்த மாதிரி இருக்கும். இல்லை லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 1 அப்படின்னா அது ஆப்வியஸா லிக்விட் ஸ்டேட், கரெக்டா? ஸோ லிக்விடுக்கு எப்படி இருக்கும் கிராஃப்? திஸ் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் திஸ் இஸ் ஷியர் ஸ்ட்ரெயின். நீங்க ஒரு தண்ணி இருக்கு, அந்த தண்ணிக்கு சின்ன ஒரு போர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம், கொஞ்சம் தூரத்துக்கு, கரெக்டா? ஆமா சார். ஸ்மால் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? தட் வில் இன்க்ரீஸ், ஷியர் ஸ்ட்ரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த 3 வேரியேஷன் வந்து டிஆர்பி எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு, சரியா? ஏஇல கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. டிஆர்பி, கேட்டு, இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்த 3 எக்ஸாம்லயும் இந்த 3 கிராஃபும் வரலாம், சரியா? ஸோ அப்போ லிக்விடிட்டி இண்டெக்ஸ் நெகட்டிவ்னா கிராஃப் எந்த மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி ஷார்ப் பெண்டிங் இருக்கும். 0 to 1னா இந்த மாதிரி கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். லிக்விட் இண்டெக்ஸ் கிரேட்டர் than or equal to 1னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வந்து புரிஞ்சுதா? இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஆர்பி, திடீர்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் போலாமா? இப்ப லிக்விடிட்டி இண்டெக்ஸ், கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ரெண்டுத்தையும் வச்சு அப்படியே படிக்கலாம். ஸோ ஐஎல் லிக்விடிட்டி இண்டெக்ஸ், லிக்விடிட்டி இண்டெக்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ லிக்விடிட்டி இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் than 1 அப்படின்னா என்ன ஸ்டேட்? அது லிக்விட் ஸ்டேட். .75 to 1 அப்படின்னா வெரி சாஃப்ட். வெரி சாஃப்ட் அப்படின்னா பிளாஸ்டிக் ஸ்டேட். 0.75 to 0.5னா soft or plastic state. .5 to 0.25னா medium stiff. .25 to
0 னா stiff, less than 0 னா சொல்லுங்க semi solid or solid. புரிஞ்சுதா? Respond. Is it Sir. clear? Yes, sir. ஸோ இப்போ இதே ஸ்டேட்டுக்கு கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸோட வேல்யூ பார்க்கலாம். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா கண்டிப்பா வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஐசிக்கும் ஐஎலுக்கும் ரிலேஷன் தெரியும், கரெக்டா? சார் எஸ் சார். ஸோ ஐசி பிளஸ் ஐஎல் இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப இதே ஸ்டேட்டுக்கு ஐசி என்ன வரும்? லெஸ் தேன் 0, கரெக்டா? ஆப்போசிட் 1 மைனஸ். அப்ப 1 மைனஸ் இந்த வேல்யூ போட்டீங்கன்னா என்ன வரும்? 0.02 0.25, கரெக்டா? -1 -1 போடுங்க. அடுத்து இங்க என்ன வரும் சொல்லுங்க? 0.252 இங்க என்ன வரும்? 0.52 வரும். 0.25 ஏன்னா அதுல ஆஃப் அப்படி போட்டா எப்படிமா 0.25 சாரி சார். அடுத்து இது வந்து 0.752 1. நெக்ஸ்ட் இது கிரேட்டர் தென் 1. புரியுதா எல்லாருக்கும்? நீங்க இந்த ஒரு வேல்யூ மெஷர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணா போதும். இந்த மெஷர் தயவு செஞ்சு யோசிச்சு பாத்தீங்க என்ன பண்ணலாம் எக்ஸாம்ல நீங்க கொண்டு வரல. ஓகே, கிளியர்? ஸோ அப்ப அந்தந்த ஃபிகர்க்குள்ள இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங் ஸ்டேட்டை அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? நீங்க கண்டுபிடிச்சு சாயில் வந்து எந்த கன்சிஸ்டன்ட்ல இருக்கு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, that is how the numerical is. Is it clear? Yes sir, clear sir. Next போலாமா? Yes sir. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா toughness index. So toughness indexன்றது பாத்தீங்கன்னா that is the ratio of plasticity index to flow index. So plasticity indexன்றது என்ன? liquid limit minus plastic limit. Flow indexன்றது என்ன? W1 minus W2 by log 10 of N2 by N1. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து toughness index அப்படின்னு சொல்லுவோம். ஸோ toughness index is nothing but the ratio between plasticity indexக்கும் flow indexக்கும் நடுவில் உள்ள ரேஷியோ. சரியா? ஸோ இப்போ toughness index வந்து எவ்வளோ சார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 3 வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ toughness இட் கேன் வேரி ஃப்ரம் 0 to 3. அடுத்து 1 விட கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த சாயில் வந்து வாட் will happen? The soil is friable at plastic limit அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரையபிள்லாம் ஒன்றும் இல்லை, அது க்ரஷ் ஆகும். ஓகே, என்ன ஆகும்னா that will be crushed. க்ரஷ்டுன்னா என்ன? உடைய ஆரம்பிக்கும். டஃப்னஸ் இண்டெக்ஸ் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் லிமிட் அது என்ன ஆக ஆரம்பிக்கும்? ஃப்ரையபிள். டெக்னிக்கலா ஃப்ரையபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரையபிள்னா உடையும், க்ரஷ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இப்போ டஃப்னஸ் இண்டெக்ஸ்ன்றதே ஒன்றும் இல்லை. டஃப்னஸ் இண்டெக்ஸ் வந்து தட் இண்டிகேட்ஸ் தி shear strength of soil, shear strength of clay at which limit? At plastic limit. So plastic limitல எவ்வளவு shear strength இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான மெஷர் தான் என்ன? toughness index. ஓகே, அடுத்து value of IT is okay. இப்போ important point. Any doubt in this? So இப்போ இதுல இருந்து நான் IT is inversely proportional to IF ன்னு சொல்லலாமா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து? Yes sir. So if flow index increases, okay, toughness index will fall. Toughness index will fall. Again, if flow index increases, shear strength will decrease, right? Sir, again shear strength rise ஆகுங்க. Shear strength rise ஆகும்ல சார்? இல்ல இதுல rise ஆகும். because அதுல I can't get you. Why it will rise? inverse இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் தானே சார் அது? First listen to me, then you put your questions. IT is inversely proportional to IF. If flow index increases, first you see the relation for the shear strength will decrease obviously. Okay. If this increases, this also decrease. So in that case also shear strength will decrease. Shear strength will increase agad. Okay, if the IF is
IF is more. காமன் சென்ஸ். ஃப்ளோ இண்டெக்ஸ்ன்றது இந்த சாயிலோட ஃப்ளோயிங் கேப்பபிலிட்டி. ஒரு சாயில் ஃப்ளோ ஆகுதுன்னா ஷியர் ஸ்ட்ரென்த் எப்படி அதிகமா இருக்கும்? ஷியர் ஸ்ட்ரென்த் will decrease. ஸோ அப்போ IF வந்து அதிகமாச்சு அப்படின்னா டஃப்னஸ் இண்டெக்ஸ் வந்து குறையும். ஓகே, IF அதிகமா இருந்தாலும் ஷியர் ஸ்ட்ரென்த் கம்மியா தான் இருக்கும். டஃப்னஸ் இண்டெக்ஸ் குறைஞ்சாலும் ஷியர் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும்? What will happen? புரியுதா? Okay. So this is about the toughness index. பூபதி புரிஞ்சுதா உங்களுக்கு? பூபதி? Yes sir, yes sir, understood sir. இப்போ அடுத்து பார்க்கலாம் shrinkage index. So shrinkage indexன்றது that is a difference between plastic limit and shrinkage limit. Okay. So இது வந்து எதுக்குன்னா எவ்வளவு clay இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது. This indicates maximum percentage of clay. Okay, so that is the solely purpose of the shrinkage index. சரியா? So எவ்வளவு clay இருக்கு அப்படின்றத ஓகே, ஸோ எவ்வளவு clay இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு இந்த மெஷர் தான் that is known as shrinkage index. Okay. ஸோ அடுத்து ஆக்டிவிட்டி நம்பர். ஆக்டிவிட்டி நம்பர்ன்றது that is the ratio of plasticity index to percentage finer than 2 micron. அதாவது 2 மைக்ரானுக்கு கீழே பாஸ் ஆகிறது தான் என்ன சாண்ட் 2 மைக்ரான் கீழே இருந்துச்சுன்னா clay fraction. ஓகே, ஸோ இந்த ரேஷியோ தான் நம்ம ஆக்டிவிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டிவிட்டி நம்பர் இஸ் நத்திங் பட் plasticity index to percentage of clay fraction. சரியா? அதாவது பர்சன்டேஜ் ஃபைனர் தென் 2 மைக்ரான். ஒருவேளை ஆக்டிவிட்டி நம்பர் வந்து லெஸ் தென் 0.75 இருந்ததுன்னா அந்த சாயில வந்து இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல 0.75 இருந்து 1.25 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது நார்மல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை கிரேட்டர் தென் 1.25 இருந்ததுன்னா அதை வந்து ஆக்டிவ் சாயில்னு சொல்லுவோம். ஆக்டிவ் சாயில். எக்ஸாம்பிள் இஸ் பிளாக் காட்டன் சாயில். என்ன சாயில்? ஆக்டிவ் சாயில் பிளாக் காட்டன் சாயில். ஓகே, இது எதனால எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஒன் மினரல். இதே எக்ஸாம்பிள கேட்பாங்க, மாண்ட் மொரிலோனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மினரல்னா மாண்ட் மொரிலோனைட். ஸோ இந்த மினரல் இருக்கிறதுனால தான் இந்த பிளாக் காட்டன் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். சரியா? ஹைலி எக்ஸ்பேண்டபிள் அண்ட் ஷ்ரிங்கேஜ். highly expansive and shrinkage. So ஆக்டிவிட்டி அதிகமா இருக்குன்னா அது அந்த சாயில் என்ன ஆகும்னு அர்த்தம்? அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப டேஞ்சர். எஸ், வாட்? Tell me what? ஓகே சார், என்ன சொன்னேன் சார், நோ டவுட் சார். இல்ல வேற யாரோ கேட்டாங்களேம்மா, நீங்க இல்ல, நீங்க தான் கேட்டீங்களா? ஆமா சார், ரெஸ்பான்ஸ் பண்ணேன். ஓகே ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். இதுங்க சோ ஆக்டிவிட்டி அதிகமாகுதுன்னா சாயில் இஸ் ஆஃப் சார் இன்ஆக்டிவ் சாயிலுக்கு என்ன சார் டிஃபரண்ட், ஐ மீன் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இன்ஆக்டிவ் சாயில்னா இது கிளே கம்மியா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா எல்லா சாயிலும் எக்ஸ்பேண்ட் ஆகாது, அவ்வளவுதான். ஒரு பர்டிகுலர் நேம் கிடையாது. அந்த சாயில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. எந்த சாயிலும் எக்ஸ்பேண்ட் ஆகாது. நார்மலா பிளாக் காட்டன் சாயில் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் பெக்லியர் நேம் இருக்கு. மற்ற சாயில் எதுவுமே எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஜென்ரலா கிளே பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஓகேவா? இதுக்கெல்லாம் எந்த ஒரு பெக்லியர் நேமும் கிடையாது. பட் இதுக்கு தான் இருக்கு. ஏன்னா பிளாக் காட்டன் சாயில் தான் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி மீனிங் என்ன அப்படின்னா, ஆக்டிவிட்டி அதிகமாச்சுன்னா அந்த சாயில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சாயில் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நான் ஃபவுண்டேஷன் கட்டுறப்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் அந்த எஃபெக்ட் எடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரக்சரை வந்து அது என்ன பண்ணுன்னா அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிப்போம். ஆக்டிவிட்டி நம்பர் வந்து ஸ்டேப்ஸ் ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ நீங்க நார்மலா என்ன பண்ணலாம், நார்மல் ஃபவுண்டேஷன் வச்சே கட்டிட்டு போயிடலாம்.
இல்ல ஆக்டிவிட்டி நம்பர் வந்து கிரேட்டர் than தி சேஃப் வேல்யூ தாண்டி வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த சாயில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிளாக் காட்டன் சாயிலோ இருக்கிறதுனால அப்ப நீங்க என்ன பண்ணா அண்டர்ஐம்டு பைல்டு இது மாதிரி போடும். பல்ப் வச்சு பிளாக் காட்டன் சாயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டோம்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகுது கரெக்டா. அந்த ஆங்கரேஜ் எஃபெக்ட் வந்து இது ஆங்கரேஜ் எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேவா? ஓகே ஓகே ஸோ அண்டர்ஐம்டு பைல் போடுவோம் அந்த கேஸ்ல. ஓகே, தட் இஸ் a scenario. ஸோ இப்போ ஆக்டிவிட்டின்றது ஒரு எக்ஸ்பான்ஷனை பத்தி பேசுறது. ஓகே சார். 30 இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதா உங்களுக்கு? Clear, sir. பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறீங்களா ஃபர்ஸ்ட்? Yes, sir. Yes, sir. Set down the points. Sir, screen share பண்ணிட்டீங்களா sir? Fine. Listen here. So take down this. Sir, screen share ஆகவே இல்லை. எனக்கு மட்டும் தான் ஆகலையா இல்லை மற்றவங்களாம் ஷேர் ஆயிருக்கு? No, wait. Was it visible? Sir, visible. Yeah. Finished, sir. Google, is it done? Have you completed? Finish, sir. Finish, sir. முடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாம். சரி, மேல இருக்க இந்த பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. ஃபேட் கிளைக்கு பாயிண்ட் எழுதிட்டீங்களா? Yes, sir. Both the liquid limit and plastic limit are higher, then it is known as what? Fat clay. எழுதிட்டீங்களா? என்ன எழுதிருக்கீங்க? ஆமா சார். இல்ல அதுல தான் கண்டினியூ பண்ணுங்க. பட் if both are lower, it is known as clean clay. Continue. Can continue. Finished, sir. Is it clear? Have you copied? இந்த டேப்லெட் இருக்க காப்பி பண்ணிட்டீங்களா பூபதி? Yes, sir. Yes, sir. Copied, sir. Liquid index காப்பி பண்ணுங்க. Completed? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. பூபதி? Yes, sir. கேஸ் 2 வரைக்கும் முடிஞ்சதா? Yes, sir. Sir, no, sir. Okay, copy. Is it done? Everyone completed? முடிச்சிட்டீங்களாமா? Yes, sir. Next போலாமா? Please test பண்ண everyone. Is it done? Sir, இந்த கேஸ் 3 பாதியில இருக்கு. கேஸ் 3 இன்னொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்க கேஸ் 3 மட்டும் தனியா இருக்கு. இதுல தெரியுதா கேஸ் 3? Yes, sir. Is it done? Have you copied? Copy பண்ணிட்டீங்களா? Take to the next point. Next point தெரியுதா? Anita, can you see the next point? Yes, sir. Visible, sir. Once everyone completed the graph. Graph முடிச்சிட்டீங்களா? 1 minute, sir. Finished, sir. Completed. பூபதி முடிச்சிட்டீங்களா? Yes, sir. Then have you completed this part? Yes, sir. Yes, sir. Then have you completed? Consistency over, sir. Toughness and Is it done? Have you completed? 1 Response. minute, sir. Finished. பூபதி முடிச்சிட்டீங்களா? Yes, sir. Next போலாமா? Everyone completed? Over, sir. Yes, sir. Can you see this last 2 points? Response? Sir. Till D we have already written, sir.
till B. நெக்ஸ்ட் ஸ்லைடு இந்த பாயிண்ட் எல்லாமே எழுதிட்டீங்களா? மூணுமே ட்ரையபிள் அட் பிளாஸ்டிக் லிமிட். இந்த பாயிண்ட் இருந்திருக்காது இதுல, தெரிஞ்சுதான். நோ, லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட் எழுதி மட்டும் எழுதல சார். லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் எழுதணும். ஓகே ஓகே ஓகே, டேக் டவுன். நெக்ஸ்ட் போலாமா? ரெஸ்பாண்ட். போலாம் சார். பாட்டம் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்க. சார் ஃபினிஷ்டு சார். Completed. Response. Is it done? Yes, sir. Okay. Yes, sir. So today I'll stop here. Okay, so அவ்வளவுதான் முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கு, சென்சிட்டிவிட்டி ஒரு சில இது இருக்கு. அது முடிஞ்சு அந்த டாபிக் முடிஞ்சிடும். So next session we'll solve the numericals and we'll move to the next chapter. Okay வா? So அது வரைக்கும் அதுல இருக்க நியூமரிக்கல்ஸ்லாம் நீங்களா ட்ரை பண்ணுங்க. ஓகே. Okay, sir. Try on your own. Okay. Okay, sir. Right. Thank you. You can meet in Thank next you, session. sir. ஓகே சார். Thank you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.